மால்காராதலபரபா. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. எல்கானா எவ்வளவுதான் ஆறுதலை சொன்னாலும், எவ்வளவுதான் அவனை நேசித்தாலும், எவ்வளவுதான் அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்தாலும், எனக்கு இதெல்லாம் பத்தாது. ஒரு தேவ பிள்ளைக்கு மனுஷன் கொடுக்குற ஆறுதல் திருப்தி அடைய முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு மனுஷன் கொடுக்குற பணம், மனுஷன் கொடுக்குற உதவி, மனுஷன் கொடுக்குற நம்பிக்கை வார்த்தைகள் திருப்தியாக முடியாது. அப்படி உங்களுக்கு மனுஷன் செய்கிற ஒரு செயல் உங்களுக்கு திருப்திப்படுத்துதுன்னா, இன்னும் நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரல. இன்னும் யாரையோ ஒருத்தங்களை கைப்பிடித்து நடக்கிற குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இத்தனை வருடங்களாக தேவ சமூகத்தில் பிறக்கிறேன், எந்த ஒரு தேவ மனுஷனுக்கும் மனுஷன் கொடுக்குற எந்த காரியமும் திருப்திப்படுத்தவே முடியாது. தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கிற அந்த உர்த்த வார்த்தை தான் அவனுக்கு பெரிய பலனாக இருக்கும். ஹாத்துல்லா மல் கட்டா தரா பகனதியா. இந்நாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரனுக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். ஹல்லேலூயா. என்னதான் பண்ணாலும் எல்கானா அண்ணாளுக்கு ஒரு திருப்தி இல்லை. உடனே வந்தா அவ 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 15ஆம் வசனம் சொல், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்றா. போனா மிகவும் அழுதா, கண்ணீர் வடித்தா, தன் மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் அப்படியே ஆண்டவர் பாதத்துல உடச்சி ஊத்துறா. தன்னுடைய பிள்ளை இல்லைன்ற அவமானத்தை, தன்னுடைய சக்காலத்தை சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை, சாப்பிட முடியாது இருக்கிற அளவுக்கு வேதனை, தொண்டை நிறைஞ்சிருக்கிற வேதனையை ஆண்டவர் பாதத்தில் உடச்சி ஊத்தி கதறி கண்ணீர் வடித்து அப்படியே எல்லாத்தையும் ஒரு பாதத்தில் வைக்கிறார். அதுதான் தேவ பிள்ளை. அன்புக்குரியவர்கள், அதுதான் தேவனுடைய சமூகம். உங்க கையில் இருக்கிற வரைக்கும் அது உங்க பிரச்சனை. எப்போ அதை தூக்கி நீங்கள் தேவனுடைய கருத்தில் கொடுக்குறீங்களோ அந்த நிமிஷத்தில் அந்த தேவனுடைய பிரச்சனை. அதான் அந்த வசனம் சொல்லுது, 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து உன் கையை எடுத்துரு, வைத்து விடு. வச்சுக்கிட்டு இன்னும் நீ சுமக்காத. ஆண்டவர் பாத்துல ஒப்பு கொடுத்துட்டு இன்னும் அதை குறித்து நடக்குமோ நடக்காதோன்னு பயப்படாத. அதை ஒப்பு கொடுத்துட்டு இன்னும் என்னன்னு வரலையே, இல்லை, ஏற்ற காலத்தில் உன் மேலே அந்த மழை பொழிஞ்சே ஆகும், கொஞ்சம் காத்துரு. அவர் பாதத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நீ செய்ய வேண்டியது ஆண்டவர் நோக்கி ஜெபம், ஸ்தோத்திரம், விண்ணப்பம், நன்றி செலுத்த ஆரம்பிங்க. உங்களுக்கு நன்றி, சீக்கிரத்தில் அந்த காரியம் நடக்க போது உமக்கு நன்றி நன்றின்னு சொல்லி மகிழ்ச்சியினால் அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க.